وسلم وبارك على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. الصلاة والسلام عليك يا سيدي يا نور من نور الله. الصلاة والسلام عليك يا سيدي يا رحمة العالمين يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله العلي العظيم. அருமையானவர்களே, பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்திலும் சிறந்த ஒரு நாட்களில் நாம் என்ன செய்திருக்கின்றோம், அமர்ந்து இருக்கின்றோம். அல்லாஹ்வினால் ரசூலினால் போற்றப்பட்ட ஒரு மாதங்களாக இந்த மாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்து நாம் சந்திக்கக்கூடிய மாதங்கள் நம்மளோட உள்ளத்தையும் உடலையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதங்களாகவும் வர இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா அந்த மாதங்களை அடைந்து அதிலே பரிபூர்ணமான நோம்புகளையும் அவனுக்கு அதிகமான அமல் செய்யக்கூடிய ஒரு மக்களும் அல்லாஹ் நம்மையும் நம்ம குடும்பத்தார்கள் யாவர்களையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அருமையானவர்களே, ரஜப் என்று சொன்னா வந்துவிட்டாலே ஹாஜா நாயகத்தினோட ஞாபகம் வந்துவிடும். அதே ரஜபோடைய கடைசியிலே நாம் எடுத்தோம் என்றால் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹுடைய அந்த நினைவுகள் நாம் அதிகமாக என்ன செய்வோம், கொண்டாடி கொண்டு இருப்போம். இந்த உலகத்திலே அதிகமான மாற்று மத சமுதாய மக்கள் இடத்திலே விவாதம் செய்து இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள். யார் எந்த ஒரு கேள்விகளை அவர்கள் இடத்துல போய் கேட்டால் குர்ஆனை கொண்டே அவர்கள் பதில் சொல்வார்களாம். குர்ஆனை கொண்டே என்ன செய்வார்களாம், பதில் சொல்வார்கள். ஏன்னா வரக்கூடிய மக்களுக்கு கேள்வி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தருவோம் அது தரும், அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, எங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்தனமே எங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போனா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். அது உங்களுடைய வேதமாக இருக்கட்டும் அல்லது உலகோடைய விஷயம் எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்னால் முடியும் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னீர் என்றால் உங்களை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அனுப்போம். இதுதான் அது அந்த விவாதத்தினுடைய ஒரு வாதமாக எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்வார், விவாதம் செய்வார்கள். அப்படித்தான் ஒரு 1000 பாதிரிமார்களை என்ன செய்றாங்க, இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்கான வருகின்றார்கள். அதில் இந்த 1000 பேரத்திலே ஒரு மனிதர் என்ன செய்கிறார், தலைமையை தாங்கி அந்த 1000 பேருமே அழைத்து வருகிறார். அவர் தான் தௌராத் இஞ்சிலே நல்லா என்ன செஞ்சிருக்கிறார், அன்றைய காலத்திலே நல்ல தெளிவாக படித்து என்ன செய்கிறார், அதை தன்னுக்குள் வைத்துக் கொண்டு இருந்த அந்த பாதிரியார். அந்த அத்தனை பாதிரியார்களும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் என்ன செய்கிறார்கள், வருகின்றார்கள். 1000 பேர்கள் வருகின்றார்கள். வந்து இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்துவிட்டு அவர்களிடத்தில் சொன்னார்கள், எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கிறது, அந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விடையை கொடுத்தீர்கள் என்றால் உங்களை மார்க்கத்தின் பக்கம் நாங்கள் வந்து விடுகிறோம். எங்களுக்கு நீங்கள் தரவில்லை என்றால் எங்க மார்க்கத்தை பார்த்து நீங்க வந்துடணும். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார் என்றால் சற்றும் யோசிக்காமல் கேளுங்கள் பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். தயங்கவில்லை, அந்த இடத்துல என்ன செய்யவில்லை, யோசிக்கவில்லை. கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்று என்ன செய்து விட்டார்கள், ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உடனே அந்த ஃபாதிமா தலைவர் கேட்கின்றார், எங்களுக்கு சொர்க்கத்திலே சந்தேகம் இருக்கிறது. சொர்க்கத்தில் சந்தேகம் வருமாக அவர் சொல்கிறார், தௌராத்திலே நான் படித்திருக்கின்றேன், இஞ்சில ஜபூரையும் படித்திருக்கின்றேன், குர்ஆனையும் பார்த்திருக்கின்றேன். ஆனால் சொர்க்கத்தை பற்றி என்ன செய்கிறான் இறைவன் சொல்லுகின்றான், அந்த சொர்க்கத்துக்குள் எனக்கு 3 சந்தேகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 3 சந்தேகத்துக்கு இந்த உலகத்துக்கு சாத நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒப்பிட்டு நீங்க சரியான ஒரு பதில் எனக்கு தர வேண்டும். தந்திரம் என்றால் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு என்ன செய்கிறோம், அடிபணிந்து விடுகிறோம் என்று அந்த பாதிரியார் சொல்கிறார். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். கேளுங்கள் பதில் தருகிறேன் என்றார்கள். அந்த பாதிரியார் கேட்கின்றார், அல்லாஹ் தஆலா இறைவன்
சொர்க்கத்திலே மரம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகின்றான். அந்த மரத்திலே சொர்க்கவாசிகள் எவ்வளவு கனிகளை எடுத்து சாப்பிட்டாலும் அந்த கனி வர்க்கங்கள் குறையாது, அது அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கும் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லுகின்றான். இது எப்படி சாத்தியமாகும் என்றார்கள். பொதுவாகவே ஒரு மரத்துல ஒரு பழத்தை பறிச்சுட்டா அடுத்து என்ன செய்யும், அது குறையும். ஆனால் அங்கு சொர்க்கவாசிகள் உணவுகளை அந்த மரத்திலிருந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த மரத்திலிருந்து பழங்கள் குறையவே குறையாது, அது வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இது எப்படி சாத்தியமாகும்? இதற்கு ஒப்பாக எங்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை இந்த உலகத்தில் தாருங்கள் என்று அந்த பாதிரியார் முறை கேள்வியை அவர்கள் முதல் கேள்வியை அங்கு கேட்கின்றார். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார் என்றால் அந்த கேள்வியை ஏற்றுவிட்டு மறுகண அதற்கு பதில் சொல்கின்றார்கள். மெழுகுத்திரி ஒன்று இருக்கிறது, ஒரு மெழுகுத்திரி இருக்கிறது. அந்த மெழுகுத்திரியை நாம் பற்ற வைக்கின்றோம். அந்த மெழுகுத்திரி கொண்டு 1000 மெழுகுத்திரி நாம் பற்ற வைக்கின்றோம். ஒரு மெழுகுத்திரியிலே 1000 மெழுகுத்திரியை நாம் பற்ற வைக்கின்றோம். இப்பொழுது முதல் மெழுகுத்திரியுடைய அந்த வெளிச்சம் குறையுமா கூடுமா என்று கேட்டார்கள். இந்த 1000 மெழுகுத்திரி நீங்க பத்தினி அல்லவா, இந்த 1000 மெழுகுத்திரியுடைய வெளிச்சத்தையும் அந்த மெழுகுத்திரி கொடுக்குமா அல்லது குறைவாக ஆக்குமா என்று கேட்ட பொழுது பாதிரிகள் சொன்னார்கள், அது எப்படி முடியும்? எல்லா மெழுகுத்திரி எந்த நிலையை ஒளி கொடுக்கிறோம் அதே நிலையை தானே இந்த முதல் அந்த மெழுகுத்திரி ஒளி கொடுக்கும் என்றார்கள். இதே போல்தான் மரம் என்றார்கள். இதே போல்தான் மரம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரம், அதை பறிக்கக்கூடிய ஒரு மெழுகுத்திரி தான். அதில் இருந்து 1000 பேர்கள் அதை என்ன செய்யறாங்க என்றால் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள், அது கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றார்கள். இந்த மெழுகுத்திரி எப்படி சாத்தியமோ அதே போலதான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரம் சாத்தியம் என்று என்ன சென்றார்கள் என்றால் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு அந்த மக்களுக்கு என்ன சென்றார்கள் பதில் கொடுத்தார்கள். உங்களை இரண்டாவது கேள்வி என்ன என்றார்கள். அந்த பாதிரியார் சொல்கின்றார், சொர்க்கத்தில் உண்வார்கள் பருவார்கள் எல்லாம் செய்வார்கள், ஆனால் மலம் கழிக்க மாட்டார்கள் என்று என்ன செய்யறான் இறைவன் சொல்லுகின்றான். இது எப்படி சாத்தியமாகும்? மனிதன் சாப்பிட்டால் மனம் கழித்துத்தான் ஆக வேண்டும். அங்கு சாப்பிடக்கூடிய மனமே கழிக்க மாட்டார் என்றார்களே, இதற்கு எப்படி சாத்தியமாகும்? இதற்கு எங்களுக்கு உலகத்திலே சரியான பதிலை தாருங்கள் என்றார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், தாயின் கருவறை இருக்கின்ற குழந்தை மலம் கழிக்குமா என்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு பெண் கர்ப்பமிட்டு விட்டால், குழந்தையை உண்டாக்கி விட்டால், அந்த தாய்க்கும் அல்லாஹ் உணவு கொடுக்கின்றான், அந்த குழந்தைக்கும் அல்லாஹ் உணவு கொடுக்கின்றான். தாய் மலம் கழிக்கின்றால் குழந்தை மலம் கழிக்குமா என்றார்கள். குழந்தைனா மலம் கழிக்க முடியுமா? எப்படி அது அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தானோ அதே போலதான் சொர்க்க வாசலுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தான் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? இரண்டாவது கேள்விக்கு பதில் சொன்னார்கள். அடுத்த கேள்வி என்ன என்றார்கள்? மூன்றாவது கேள்வியில் அல்லாஹ் தஆலா இறைவன் சொர்க்கத்திலே 4 நதிகள் ஓடுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பான் நதி, தென் நதி என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? 4 நதிகளை தௌராத்திலும் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான். எப்படி இந்த 4 நதிகள் ஒரே இடத்தில் ஓடும்? ஆனா 4 நதிகளும் ஒன்று மற்றொன்று சுவை கெடுக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது எப்படி சாத்தியமாகும்? ஒரே இடத்துல 4 நதி ஓட முடியுமா? ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் 4 நதிகள் ஓடுகிறது, அங்க 4 நதிகளும் 4 விதமான சுவைகளை கொடுக்கிறது என்று இறைவன் என்ன செய்றான் சொல்லி காட்டி இருக்கின்றான். இதற்கு ஒப்பாக அந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எதை வைத்து இருக்கிறான் அதைத்தான் எங்களுக்கு உதாரணம் காட்ட வேண்டும். அல்லாஹ் நாடினால் செய்வான் என்ற ஒரு வார்த்தையில் அங்க சொல்லக்கூடாது என்று கடைசியா பாதிரியார் சொல்லிவிட்டார். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சார்கள் என்றால் அந்த பாதிரியாரத்தில் கேட்டார்களாம், நீங்கள் மனிதர், உங்களுக்கு எத்தனை வகையான ஆறு ஓடுகிறது என்று கேட்டார்களாம். மனிதனோட அந்த ஜசத்திலே எத்தனை ஆறுகள் ஓடுகிறது என்றார்களாம். பாதிரியாருக்கு இன்னும் ஒன்றும் புரியலையா, பாதிரியாருக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இது என்ன மனிதனை ஒப்பிட்டு காட்டுகிறாரே? ஆம், உங்களுடைய கண்ணீர் ஒரு சுவை என்றார்கள்.
உங்களை கண்ணிலிருந்து வருகிறது அந்த கண்ணீர் ஒரு சுவை, உங்களுடைய உமிழ் நீர் ஒரு சுவை, உங்களுடைய சிறுநீர் ஒரு சுவை, உங்களுடைய மலம் ஒரு சுவை என்றார்கள். 4 ஆறுகள் எப்படி மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் வெளியாக்கிறானோ அதே போல இந்த 4 ஆறுகளும் சொர்க்கத்தில் அவனால் கொடுக்க முடியாதா என்று கேட்டார்களாம். 4மே உங்களோட இருந்து வருகின்ற பொழுது கண்ணீர் ஒரு சுவையா இருக்கிறது, உமிழ்நீர் ஒரு சுவையா இருக்கிறது, சிறுநீர் ஒரு சுவையாக இருக்கிறது, அந்த மலம் ஒரு சுவையாக இருக்கிறது. இந்த 4ஐயும் ஒரே இடத்திலிருந்து அல்லாஹ்தால எப்படி வர வைக்க அவனால் முடிந்ததோ அதேபோல் சொர்க்கத்திலும் 4 நதிகளும் ஒரே இடத்தில் அவனால் ஓட வைக்க முடியும் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு பதில் சொன்னார்களாம். அதை கேட்ட அத்தனை ஃபாதிரிமார்களும் அரண்டு விட்டார்களாம். என்னடா இவர் எதை கொண்டு கேட்டாலும் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறாரே என்று. அத்தனை ஃபாதிரிமான் சொன்னார்களாம், இதற்கு மேல் எங்களால் கேள்வி கேட்க என்ன செய்யவில்லை, மனம் வரவில்லை, நாங்கள் இப்பொழுதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று 1000 பேர்களும் அந்த இடத்திலே என்ன செய்தார்கள் என்றால் கலிமா சொல்லி முஸ்லிமா ஆகின்றார்கள். கலிமா சொல்லி அனைத்து மனிதர்களும் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்துக்கு மக்களும் அழைத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தடவை கடல் பிரயாணத்தில் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். கடல் பிரயாணோட அந்த மாணவி ஒரு நாத்திகன், அவனுடைய கொள்கை வேறுபட்டு இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது அவன் இடத்துல கேட்டார்களாம், நீ எத்தனை ஆண்டுகள் கப்பல் ஓட்டிக் கொண்டு இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த மாணவியின் வருடங்களை சொல்லிவிட்டு அவன் இடத்துல கேட்கின்றார், என்னைக்காவது ஒரு நாள் நீ கடலில் சிக்கினாயா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நாத்திகன் சொன்னான், ஒரு நாள் நான் பிரயாணம் செய்தேன், அப்படி கப்பலிலே மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டு இருந்தேன். அப்படி சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு பெரும் புயல் ஏற்பட்டது. அந்த புயலிலே என்னுடைய கப்பலும் சேதமடைந்து என்னோடு வந்த என்னோட கப்பலிலே பயணம் சென்ற அந்த மனிதர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். எனக்கு நீச்சல் தெரியும் என்பதற்காக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தேன். கப்பலில் இருந்து ஒரு துண்டு ஒன்று எனக்கு கிடைத்தது. அந்த துண்டை கொண்டு நான் என்ன செய்தேன், அந்த சிறு ஒரு பழையை கொண்டு அதிலே கையை பிடித்துக் கொண்டு என்ன செய்தேன், கரையை பக்கம் ஒதுங்கிவிட்டேன். அந்த துண்டு அந்த என்ன செய்த கட்டினுடைய துண்டும் என்னை விட்டும் அகன்று விட்டது. இப்பொழுது நான் மட்டும்தான் நின்று கொண்டு இருக்கிறேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அந்த நாத்திகன் சொன்ன பொழுது உடனே இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்களாம், நீ கப்பலில் ஏறுகின்ற பொழுது எந்த நம்பிக்கையில் ஏறினாய்? இந்த கப்பலில் நம்ம ஏறுறோம், இந்த கரையிலேருந்து அந்த கரையை கொண்டு சேர்த்துறோம் என்று கப்பல் மீது நம்பிக்கை வச்சு நீ ஏறினாய். கப்பல் மீது நம்பிக்கை வைத்து நீ ஏறினாய், உன்னை நம்பி அந்த பயணிகளையும் ஏற்றினாய். கப்பல் சென்றது, புயல் வந்தது, கப்பல் என்ன புயலின் காரணமாக சேதமடைந்து அனைத்து கடலுக்குள் கப்பலும் சென்று விட்டது. உன்னை நம்பி வந்த அந்த பயணிகளும் மரணித்து விட்டார்கள். இப்பொழுது நீ என்ன செய்தாய், அதிலிருந்து ஒரு மர துண்டை எடுத்துக்கொண்டு நீச்சலை அடித்து என்ன செய்தாய், அதிலே நீந்து கொண்டு வந்து ஒரு பாதி தூரம் வந்து விட்டாய். பாதி தூரத்துக்கு பிறகும் அந்த மரத்தின கட்டையும் சென்று விட்டது. இப்பொழுது உன்னோட எண்ணத்தில் என்ன ஓடிக்கொண்டு இருந்தது, நம்மளை யாரடா எண்ணத்தில் காப்பாற்ற மாட்டாங்களா என்று எண்ணிக்கொண்டு இருந்தாயா என்று கேட்டார்களாம். உன்னோட உள்ளத்திலே நம்மளை இப்பொழுது யாரும் காப்பாற்ற மாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டு இருந்தாயா என்று கேட்ட பொழுது உடனே அந்த நாத்திகன் சொன்னான், ஆம், என்னோட நிலைகளை அப்படியே பார்த்த மாதிரி சொல்லுகின்றீர்களே, இது எப்படி என்று கேட்டார்களாம். அந்த நாத்திகன் கேட்டானாம், இது எப்படி, நான் இதைத்தான் அப்பொழுது எண்ணிக்கொண்டு இருந்தேன், நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்று நான் என்ன செய்தேன், எண்ணிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது என்ன ஒரு உருவம் என்ன செய்த கரையின் பக்கம் சேர்த்தது என்று அந்த நாத்திகன் சொல்லப்படுது. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்களாம், அதுதான் இறைவன் என்றார்களாம். அதை பார்த்து நாத்திகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அவங்களோட வாழ்க்கை நடந்த அந்த விஷயங்களும் கேட்டு என்ன செய்தார் என்றால், இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை பக்கம் அழைத்தார்கள். அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல மாணவராக சேர்ப்பதற்கான என்ன செய்ற ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய புகழெல்லாம் சொல்லுகின்றார்கள். சொல்லிக்கொண்டு இருக்குமா கேட்டார்களாம், இவர் நுஅமான் இப்னு
சாபித் அவருடைய மகனார் தானே இரண்டு இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம். பேரை சொல்றதுக்கு முன்னாடி பார்த்தோன்னு சொல்லிட்டாங்கன்னா நோமான் தானே வருகிறார், சாபிதருடைய மகனார் தானே வருகிறார் என்று கேட்டார்களாம். வந்த மனிதனுக்கும் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் என்ன செஞ்சாரா ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன்னா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேரை சொன்னாங்களே என்று. அப்படி வந்தவுடன் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க சட்ட பிரகாரம் நீங்கள் மக்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றீர்கள், சில சட்டங்களை நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன், எனக்கு என்ன செய்யுங்கள் என்றால் சரியான ஒரு பதிலை எனக்கு என்ன செய்யுங்கள் தாருங்கள் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு என்ன செஞ்சார்கள் என்றால் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்டார்கள். அவரிடத்தில் என்ன செய்யறாங்க கேட்டார்கள், கேட்கின்றார்கள். ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான், இதிலே ஆண்கள் வலுவற்றவர்களா அல்லது பெண்கள் வலுவற்றவர்களா, யார் வலுவற்றவர்கள் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் வலுவற்றவர்கள், பெண்கள் வலுவற்றவர்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை என்ன செய்திருக்கின்றான் என்றால் பலகீனமானவர்கள் என்று சொல்லி காட்ட இருக்கின்றான். ஆனால் பங்குகள் என்று வருகின்ற பொழுது ஆணுக்கு 2 பங்குகளும் பெண்களுக்கு 1 பங்குகளும் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் என்றார்களாம். அவர்களுக்கு மாதவிடாய் காலங்களிலே நோம்பும் தொழுகையும் இருக்கிறது, அந்த காலங்களில் தொழுகையை கூட அல்லாஹ் என்ன விட்டு விடலாம், நோம்பி அவர்கள் கலா செய்ய வேண்டும் என்று சொன்னார்களாம். இரண்டாவதாக கேட்டார்களாம், அசுத்தம் என்பது சிறுநீரா அல்லது விந்தா என்று கேட்டார்களாம். அசுத்தம் என்பது சிறுநீரா அல்லது விந்தா என்று கேட்டார்களாம். அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், அசுத்தம் என்பது சிறுநீர், இதை கழுவினால் போதும், விந்து என்பது என்ன செய்ய வேண்டுமா அதற்கு கழுவினா மட்டும் குளிக்கணும், குளிச்சாதான் இது கூடு என்று சொன்னார்களாம். அதை பார்த்து விட்டு அவர்கள் நெற்றிலே முத்தமிட்டு என்ன சென்றார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய மாணவராக அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற போது சொல்வார்கள், எனக்கு 2 வயது என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்றால் 2 ஆண்டுகள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல என்ன சென்றார்கள், மண்டியிட்டு அதன் மூலமாக பல விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, பாயிசுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், எனக்கு மட்டும் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தொடர்பு இல்லை என்றால் இந்த பாயிசுல் பிஸ்தாமி காஃபிராக இருப்பான் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய மனதனோட உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி வருகிறான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த மகானை அதிகம் நேசித்து வாழக்கூடிய மக்களாகும். இன்னும் அந்த மகானை பொருட்டிக் கொண்டு அல்லாஹ் தஆலா நம் பாவங்களை அனைத்து மன்னித்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துடனும் எல்லா காரியங்களும் வெற்றிகரமான ஒரு காரியங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.